إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிடத்தில் நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை மஸ்ஜித் அடிப்படையான உம்மத்தார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ஒரு ஊருடைய செழிப்பு, ஒரு ஊருடைய மகத்துவம், ஒரு ஊருடைய பொறுமதி, அந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு மஸ்ஜிதோட அல்லாஹுடைய வீடோட தொடர்பு வைப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனமான வாழ்க்கையை தருவான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால தன்னுடைய பிறந்த வீட, பிறந்த ஊர, பிறந்த நாட்டை விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போறாங்க. ஒரு கம்யூனிட்டி, ஒரு உம்மத், ஒரு சமூகத்தார்களை உருவாக்குவதற்காக. அந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக பேசி எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, என் மனைவிமார்களை வைக்கிறதுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு தொழில், இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக யோசிச்சது ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி மக்களை இந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறேன். எனவே ஒரு சமூகத்தை உருவாக்குவோமா, முதலாவதாக ஒரு மஸ்ஜிதை உருவாக்குவோம். எனவே குபாவுடைய பள்ளி முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு பின்னால மஸ்ஜிது நபவியை உருவாக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு சமூகம் உண்டாகணுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி பரக்கத் ஒரு மஹல்லாக்கு இறங்கணுமா, அந்த மஹல்லா எந்த அளவுக்கு மஸ்ஜிதுடைய விடயங்கள்ல தொடர்பாக இருப்பாங்களோ, ஹயாத்தாக்குவாங்களோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில், அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஷாம்ல இருந்து, சிரியால இருந்து முஆவியா அல் கிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சந்திக்கவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, உங்களோட ஊர்வாசிகள் எப்படி என்பதா, உங்களோட ஊர்வாசிகள் எப்படி என்று கேட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த ஊர்வாசிகளை பத்தி பதில் கொடுக்க முன்னாலே கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களோட மக்கள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போறது காணுமா போன ஒரு ஒட்டகத்தோர்த்த தேடுறதுக்காக வேண்டி வாராரு, மஸ்ஜிதுக்குள்ள ஒரு கூட்டம் கொண்டு சும்மா பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க இல்ல, அப்படியே ஓடி போவாங்க, வெளியே உள்ளுக்கு வந்து உட்கார மாட்டாங்க. எனவே காரணமா போன ஒரு ஒட்டகத்தை தேடி மக்கள் போறத போல மஸ்ஜிதோட தொடர்பா அல்லது அதை விட நல்ல தொடர்பாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முஆவியா அல்-கிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, லா வலகின்னஹு மஜாலிஸ் ஷக்கா என்பதாக. இல்ல இல்ல அமீருல் முஃமினீன், நீங்க சொல்றது போல அல்ல, எங்கட மஸ்ஜித்ல எத்தனையோ மஜ்லிஸ்கள் இருக்குது என்பதாக. யஜ்லிசூன் வ யதஅல்லமூனல் கைர, அவங்க ஒவ்வொரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து, ஒவ்வொரு கூட்டங்கள்ல உட்கார்ந்து அதுல நலவான விஷயங்களை படிப்பாங்க, நலவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லா யஸாலு கைரன், உங்களோட ஊர் மக்கள் நலவின் மீதே இருப்பாங்க. இது ஒரு காட்டி உங்களோட மஸ்ஜித்ல இப்படி மஸ்ஜிதுக்குள்ள மஜ்லிஸ்கள் நடக்குமோ என்பதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மஸ்ஜிதை கெட்டுறோம், ஆனா அந்த மஸ்ஜிதுக்குள்ள அமல் செய்வதற்காக வேண்டி, அந்த அமலோட மஸ்ஜிதோட தொடர்பு வைப்பதற்காக வேண்டி ஆட்கள் இல்ல. அந்த மஸ்ஜித்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல்களை விட்டும் காலியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் அந்த மஹல்லால இறங்கும். எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பரக்கத்தையும் எப்படி சில ரிவாயாத்கள் காட்டுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்த பரக்கத்த அந்த ஊர் மஸ்ஜிதுல தான் இருக்கிறார். அந்த ஊர் மக்கள் வீடுகள்ல இருந்து மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊருக்கு இறங்கின பரக்கத்தை ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு போறார். ஒரு மனிதன் மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார், மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்கிறார், அவர் வீட்டிலே தான் அவர்கள் அமளிவாதங்களை செய்கிறார், அல்லது அமளிவாதத்தில் இல்லாமல் இருக்கிறார், அந்த மஹல்லாக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்தை எடுக்கிறதுக்கு அவர் மஸ்ஜிதுக்கு வராத பட்சத்தில் அவருக்கு அந்த ரஹ்மத் பரக்கத் கிடைக்காது என்பதாக உலமாக்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் எங்கட வீட்டுல பரக்கத் இல்ல, ஏன் எங்கட வீட்டுல ரஹ்மத் இல்ல, ஏன் எங்கட வீட்டுல எப்படி முசீபத், எங்களுக்கு மஸ்ஜிதோட தொடர்பு இல்லை என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூண்களை வச்சிருக்கிறாங்க.
தூண்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தூண் இருக்குதே, அது எனக்கு முன்னால் உள்ள இந்த கான்கிரீட் 3 தூண் இருக்குதே, இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தூண்கள் என்னன்னா, மஸ்ஜிதுக்கு நேரம் காலம் கொடுத்து மஸ்ஜித் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்கக்கூடிய அவர்கள் மஸ்ஜிதுடைய தூண்கள் என்பதாக. அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பதாக. இந்த வார்த்தையை நல்லா பாருங்க, இவர்கள் மலாயிகாமார்களுடைய தோழர்கள் என்று சொல்லல, மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பதாக. எனவே இவங்க மஸ்ஜிதுக்கு வந்தா போதும் மலாயிகாமார்கள் வந்து இவர்களோடு உட்கார விரும்புவாங்க. ஏன்? மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடியவர்கள். அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள். அது மட்டுமல்ல, வ இன் காபு யஃப்தகிதுனஹும், இவர்கள் வராமல் இருந்தால் இவர்களை தேடி மலாயிகாமார்கள் போவார்கள். வ இதா மரிது ஆதுஹும், இவர்கள் நோயாளிகளாகிட்டா ஊட்டலை பெறுகிறார், வந்து கொலையெல்லாம் இருக்கிறார் பள்ளிக்கு, மலாயிகாமார்கள் இவருடைய நோய்களை விசாரிக்க போவார். وَإِذَا كَانُوا فِي حَاجَةٍ أَعَانُوهُمْ, அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு துனியாவுடைய தேவைக்காக வேண்டி பஜாருக்கு போறார், வெளியே போறார், மஸ்ஜித்ல உள்ள மலாயிகாமார்கள் அவருடைய துனியாவுடைய தேவைக்கு அவருடைய உதவிக்கு போவார்கள் என்பதாக. எனவே எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கை, எங்களுடைய பஜாருடைய குடுக்கல் வாங்கல எப்படி லேசாயிச்சு? மலாயிகாமார்கள் உதவிக்கு வராங்க. ஏன் வராங்க? நீங்க மஸ்ஜித ஹயாத்தாக்குறீங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறீங்க, மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துடைய விவகாரங்கள் அல்லாஹ் லேசாக்குறான். அது சுற்றிதான் ஹதீஸ்ல வருவது, கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல அல்லாஹ் 7 பேருக்கு கொடுப்பான். அந்த 7 பேர்ல ஒருவர் தான் வகுலூபுஹும் முஅல்லகா பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக. தண்ணில உள்ள மீனை போல, மீனை தூக்கி அப்படியே தண்ணிக்கு வெளியே வச்சா துடிச்சு 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 அப்படியே எங்க போகும்? தண்ணிக்குள்ளதான் போகப்பா. எனவே யாருடைய உள்ளம் எப்பயும் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குமோ அவர்களுக்கு கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் தருவார். அவர் வீட்டுக்கும் போறார், அவர் பஜாருக்கும் போறார், அவர் வெளிநாட்டுக்கு பிசினஸுக்கும் போறார், பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளத்துல மஸ்ஜித் இருக்கிறது, பள்ளியோட தொடர்பா இருக்கிறார். கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு தக்வாதாரியா, நான் ஒரு பயபக்தி உள்ளவனா இல்லையா என்றது முடிவு செய்வது எப்படி? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், மஸ்ஜித் இருக்குதே ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு என்பதாக. தக்வாதாரியுடைய வீடு நீங்களும் நானும் வாழக்கூடிய வீடு அல்ல. பயபக்தி உள்ள முத்தகி தக்வாதாரியுடைய வீடு மஸ்ஜித் தான். ஏன்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின் வ தகப்பல அல்லாஹு லிமன் கான அல் மஸ்ஜிது பைத்தஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான ரஹ்மதிகள் அல்லாஹ் தாரான் யார் மஸ்ஜித தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது பிர்ரௌஹி வர்ரஹ்மதி வல்ஜவாதி அலா ஸிராதி வரிضوانில்லாஹி வ இலல் ஜன்னதி. முதலாவது ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிர்ரௌஹி, அல்லாஹ் அவருடைய உடல்ல ராஹத்தை தருவார். மஸ்ஜிதுக்கு வாரார், தொழுறதுக்கு வாரார், தஅலீமுக்கு வாரார், படிக்கிறதுக்கு வாரார், படிச்சு கொடுக்க வாரார், திக்ருக்கு வாரார், லுஹாவுக்கு வாரார், அவ்வாபின் தொழுறார், வித்ர தொழுறார், குர்ஆன வந்து ஓதிக்கொண்டிருக்கிறார், மக்களுக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவருடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவார். உடல் ஆரோக்கியம் மஸ்ஜிதுக்கு வாரவர். இரண்டாவது வர்ரஹ்மதி, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் வல் ஜவாதி அலா ஸிராதி, ஸிராத் பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். நாலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தருவார். அஞ்சாவது அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு மஸ்ஜிதுக்கு நேரம் காலங்களை கொடுப்பாங்களோ, மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை தாரான், ரஹ்மத்தை தாரான், சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை தாரான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தாரான், சொர்க்கத்தை தாரான். இவ்வளவு அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல வருவது மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறாங்க என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கூட்டாளியோட சரியான முகம்மது வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுலதான் இருப்பான் என்று சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அங்கதான் இருப்பான். ஏன் அவ்வளவு முகம்மது. யாரு மஸ்ஜிதோட முகம்மத் வைக்கிறாங்களோ ஹதீஸுல் குத்ஸில வருவது அல்லாஹ், ஹதீஸ்ல வருவது அல்லாஹ் அவர்களோட முகம்மத் வைப்பான். அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் தான் மஸ்ஜிதோட நேசம் வைக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னொரு ஹதீஸ்ல வருவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களை தன்னுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அல்லாஹ்வே சொல்றான், விருந்தாளிகளுக்கு நான் எது விருப்பமோ நான் கொடுக்கிறதுக்கு தயார் என்பது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் நான் சொல்றேன் என்றால் வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் தான் இந்த உம்மத் மஸ்ஜித் அடிப்படையான உம்மத். இந்த உம்மத் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்க வேண்டிய உம்மத். எப்ப மஸ்ஜித்ல இருந்து தூரமாகுவோமோ அது எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை இல்லாமாக்கும், ரஹ்மத்தை இல்லாமாக்கும், ஃபஸாத், ஃபித்னா, பாவங்கள்ல விழுறதுக்கு அது ஒரு காரணமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் தான் தொழுந்து முடிஞ்சதுக்கு பின்னால தலையை தூக்கி பார்ப்பாங்க, யார் யார் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாங்க, யார் யார் மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான சுன்னத். ஒரு 3 நாள் ஒருத்தரை காண இல்லாட்டி ரிவாயத்துல வருவது, ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 பேரை சேர்த்து அந்த வீட்டுக்கு போவாங்க. அவர் ஏன் மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறார் என்றதை பாக்குறதுக்காக. சோம் இல்லையா அல்லது வேற ஏதாவது தங்கடமா என்ன என்றதை பாக்குறதுக்கு மஸ்ஜிதுக்கு வராம இருந்து அப்படியே வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு சந்திச்சு மஸ்ஜிதுக்கு போவாங்க. இதே விஷயத்தை சஹாபாக்களும் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்துல சலாம் கொடுத்து பார்த்தா சுலைமான் என்று சொல்றவரை காணணும். தொழுந்து முடிஞ்சு பஜ்ர தொழுந்து முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போறான். சுலைமானுடைய தாய் இருக்கிறாங்க. கேட்டாங்க, சுலைமான் இன்னைக்கு பஜ்ர் தொழுகைக்கு காலமே சொன்னாங்க. சுலைமான் நேற்று ராவ் முழுக்க முழுக்க தொழுந்து 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 தஹஜ்ஜுத் தூக்கம் நிகழ்ச்சி தூக்கம் வைத்துட்டு இருந்ததாக சொன்னாங்க. சுலைமானுக்கு செல்லுங்க, அவர் இரவெல்லாம் நின்று வணங்குறதை விட பஜ்ர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறது சிறந்தது என்பதாக சொன்னாங்க. நான் என்ன சொல்ல பாக்குறேன்னா, சஹாபாக்களோட பழக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன, மஸ்ஜிதோட தொடர்பு வைப்பாங்க. மக்கள் வராத பட்சத்தில் போயிட்டு கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிடுவாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப மஸ்ஜிதோட ஒருத்தருக்கு தொடர்பு இல்லாம போதோ அதனுடைய எல்லாம் என்னென்றா அவர் தவறான விஷயங்களுக்கு விழக்கூடிய சாத்திய கூறி கூட என்பதாக. எனவே வரலாறுல தெளிவாகவே வருவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மஸ்ஜிதுல தொழுறாங்க. மஸ்ஜிது நபவியில அடிக்கடி ஒரு வாலிபர் வந்துட்டு போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, அந்த பொடியனை காணோம். கொஞ்ச நாள் வாலிபரை பார்க்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க மஸ்ஜிதுல உள்ளவர்கள் கிட்ட, எங்க அந்த பொடியனோடு வந்து என்னையோட பேசிட்டு போவாரு, அந்த பொடியனை காணமே. சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர் இப்ப மதுவுக்கு பழகிட்டார் என்பது. இந்த காலத்துல நாங்க சொல்றோம், ட்ரக்ஸுக்கு பைத்துட்டான், தூளுக்கு பைத்துட்டான், ஐஸுக்கு பைத்துட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சரியான கவலை ஆயிடுச்சு. சொன்னாங்க, பேப்பரை கொண்டாங்க, பேனைய கொண்டாங்க. பேப்பரை கொண்டாடுறாங்க, பேனைய கொண்டாடுறாங்க, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. குர்ஆன் ஆயாத்களை போட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. எழுதிட்டு ஒரு கூட்டம் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு அதை கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, அவர் எங்க இருந்தாலும் அவரை போய் தேடி இந்த லெட்டர் அவர்கிட்ட கையில கொடுங்க என்பதாக.
மஸ்ஜித்ல உள்ளவர்களுக்கு சொன்னாங்க, நீங்க திக்ர்ல துஆல இருங்க அவருடைய விஷயத்துல என்பதாக. அதோட விட அல்ல, ஒரு சில நாட்களுக்கு பின்னால மறுவ கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நபர்கள் செல்றாங்க, அவருக்கு நாங்க போயிட்டு சந்திச்சோம், லெட்டரை கொடுத்தோம், அவரும் பல விடுத்தம் லெட்டரை வாசிக்க 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 மஸ்ஜித்ல உள்ளவங்க திக்ர்ல துஆல இருக்க அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாத்திட்டான். அவர் தௌபா செஞ்சிட்டார். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாவிச்ச வார்த்தை, ஹாகதா ஃபஸ்னஉ இதா ரஅய்தும் அகல்லக்கும் ஸல்ல ஸல்லதன். நான் எப்படிப்பா செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களோட ஒரு சகோதரர் கொஞ்சம் ட்ரக்க மாறி போயிட்டுட்டாருண்டா அவரை ஷைத்தானுக்கு விட்டுடவானம். அவரை விட்டுடவானம். அவரை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்க, அவருக்கு துஆ செய்யுங்க என்பதால். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் ரமதானுடைய காலம் வருவது. ரமதானுடைய காலம் வருவது, நாங்கள் மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக மாறும். எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் ஒரு சிலர்கள் இன்னும் சில நேரங்கள்ல தவறான வழிகள் இருப்பாங்க. அதுவும் எங்கட சகோதரர்கள் தான், எங்கட சகோதரர்கள் தான், எங்கட குடும்பம் தான். ஒரு நாளும் அவர்களை நாங்க கைவிட்டிடக்கூடாது. அவர்களை நாங்க இப்பயே பேச்சு சந்திக்கிறது, அவர்களையும் ரமதானுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யறது, அவர்கள் என்னென்ன தவறுகள் இருக்கிறார்களோ அதை விட்டும் தௌபா செய்வதற்காக வேண்டி உதவியாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 2 பாவங்கள் இருக்குது. அந்த 2 பாவங்கள்ல இருந்து ஒரு மனிதனுக்கு தனியாக வெளியே வாழறது கஷ்டமான ஒரு விஷயம். அதுல ஒன்றுதான் பெண்களுடைய ஃபித்னா, 2வது தான் போதையுடைய ஃபித்னா, மதுவுடைய ஃபித்னா, ட்ரக்ஸுடைய ஃபித்னா. இந்த 2ல இருந்து ஒருத்தர் வெளியே வாழதுன்றது இருக்குது லேசான வேலை. நாங்க கைவிட்டுட்டோம் என்று அப்படியே எடுக்கிறதுக்கும் இல்லாத நிலைமைக்கு போவோம். எனவே ஒரு சமூகம், கம்யூனிட்டி என்று வந்தா நாங்க பாவத்தை வெறுப்போம், பாவிய வெறுக்க வேண்டும். பாவிக்கு கருணை காட்டுங்க, அந்த பாவி எப்படியோ ட்ரக்குக்குள் எடுக்கிறதுக்கு பாருங்க. பாவத்தை வெறுப்போம், பிரச்சனை. அப்துல்லா என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அப்துல்லா ஒரு வாலிப சஹாபி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜோக் பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வை சிரிப்பு காட்டுவாங்க. எந்த அளவுக்கு ரிவாயத்துல வருவதுன்னா, அவர் பேசினா ரசூலுல்லாஹ்வுடைய சொக்க பல்லு விளங்கும், அந்த அளவுக்கு சிரிப்பார். கடைக்கு போவாரு, ஹதியா எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுப்பார். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அத்தர் கொண்டாந்திருக்கிறேன், ஜஸாக்கல்லாஹ். மறுவாங்க சொல்றார், யா ரசூலுல்லாஹ் நீ கொண்டாந்திருக்கிறேன், ஜஸாக்கல்லாஹ். மாச கடைசிக்கு கடைக்காரன் வந்து, யா ரசூலுல்லாஹ் அவங்களோட பேர்ல ஒரு பில் ஒன்று இருக்குது, பில்லா அவங்களோட கடைக்கு வரவே இல்லை. இல்ல இல்ல, அப்துல்லா வந்து உங்களுக்கு கீ வாங்கி இருக்கிறார், அத்தரை வாங்கி இருக்கிறார், எல்லாம் உங்களோட கணக்குல தான் போட்டிருக்கிறாரு. அவர் ஹதியான்னு கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சிரிச்சு சிரிச்சு பில்ல கேட்டுடுவார். அவ்வளவு ஜோக் பண்ணக்கூடிய. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவருடைய கெட்ட பழக்கம் ஒன்று இருந்துச்சு. குர்ஆன் ஆயத் இறங்கிச்சு, மது அல்லாஹ் ஹராமாக்கி, ஆனா பொடியனுக்கு விட்டு போயிடாத குடிச்சு கொண்டே இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு, நாங்க என்ன சொல்லுவோம், இந்த தூள்காரனோட நீங்க தொடர்பு வைக்கவானுமா, இந்த அந்த ஆள்கிட்ட நீங்க போகவானுமா, அதுல உங்களோட கண்ணியமே இல்லாம வைத்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடு தொடர்பு வைக்கிறாங்க. இவர் குடிக்கிறார், மாட்டிப்படுறார், கொண்டு வரப்படுறாங்க, கசையடி. மறுவ குடிக்கிறார், மாட்டிப்படுறார், கொண்டு வரப்படுவது கசையடி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3வது தரங்க கொண்டு வரப்பட்டார். அடிக்கிற நேரத்தில் ஒருத்தர் பதுவானது, உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு வெட்கம் இல்லையா, ரசூலுக்கு முன்னால் எத்தனை தரங்க வந்து மாட்டிட்டாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்ச வார்த்தை, ஃபலா தலஅனுஹு, நீங்க யாருமே அவருக்கு பதுவா செய்ய வேணாம். அவருடைய விஷயத்துல நான் ஒரே ஒரு நலவை தான் பார்க்கிறேன், பைந்தஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்குது என்பதான். கசையடி அவரை திருத்தல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை அவருடைய காதுக்குள்ள இறங்குது. அடே நான் இவ்வளவு டோப் அடிச்சு கொண்டிருக்கிறேன், ஆனா ரசூலுல்லாஹ் இவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறாங்களே, அதோட தௌபா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் வருவது.
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த அமைப்புல இந்த மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கைவிடப்பட்டு ஒவ்வொரு தவறான விடயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை மஸ்ஜிதின் பக்கம் கூப்பிடுறது ஏன் உங்களோட பொறுப்பாக இருக்கிறது. நான் ஏன் சொல்றேன் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிழைவுகள் இருக்குது. அந்த பிழைவுகள் அது எங்களோட ரமதான கபூல் செய்யாத நிலைமைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. நான் ஜிப்ரீல் கிட்ட கேட்டேன், இந்த லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேரை மன்னிக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களுக்கு இதை சொன்னோடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் யார் ரசூலல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு கிடைக்காத 4 பேர் யார் யார் ரசூலல்லாஹ்? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், யாரு போதை வஸ்துக்களை பாவிக்கிறது விடலையோ ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லை. எனவே இது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லாட்டி தூள பாவிக்கிறவன், ஐச பாவிக்கிறவன், டோப் அடிக்கிறவன் ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது அவன். இரண்டாவது ஆக்குள்ளி வாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவடிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், கியாமுல் லைல் தொழுவார், ஹஜ்ஜி போவார், உம்ரக்கு போவார், அந்த உம்மா வாப்போடி உள்ளத்தை நோவிக்கிறார், ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல அவனுக்கு மன்னிப்பு. மூணாவது காத்திஉ ரஹீமின், யாரு உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ, நானோட பேசுறல்ல, தம்பியோட பேசுறல்ல, மாமா மாமியோட கோபம், உறவுகளை முறிச்சு வாழ்றார். ரமலானுடைய நோக்கமே ஷஹ்ருல் முவாசாத், ஒத்துமையுடைய. எனவே ரமலான் எங்களுக்கு வருவது யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ லைலத்துல் கத்ருடைய இரவில மன்னிப்பு. நாலாவது யாரு? அல் முசாரின், யாரு மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை, பிழைவுகளை, பிரச்சனைகள் உருவாக்குவானோ, ஒற்றுமையை இல்லாமக்கிறானோ அந்த குழப்பவாதி ரமதான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர்ல மன்னிக்க முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுருக்கம் என்ன? மஸ்ஜித ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆகுவோம். வரக்கூடிய ரமதானுடைய நோக்கமே மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்களாக எங்களை ஆக்குறது. எப்ப மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்போமோ கொஞ்சம் முன்பின்கள் ஆகினாலும் அந்த மஸ்ஜிதோட தொடர்பு உள்ளவர்கள் எங்களை மருவ மஸ்ஜிதின் பக்கம் கொண்டு வருவாங்க. இவைகள் எல்லாம் குர்ஆன் சுன்னஹ் ஆதாரமாக வச்சு உங்களுக்கு முன்னால வச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்சான் என்ற அமைப்புல தவறுகள் செய்யலாம், தௌபா செய்வோம், ஒத்துமையாக வாழுவோம். வரக்கூடிய ரமதான்ல போதை இல்லாத ஒரு ரமதான், போதை இல்லாத ரமதானுடைய கருத்து ரமதான் முடிஞ்ச பிறகு செய்யறதல்ல. எனவே போதை இல்லாத ரமதானுடைய கருத்து நாங்க அதுக்கு பின்னால வாழ்க்கையில தௌபா, பிழைவுகள் இல்லாத ரமதான், ஒத்துமையாக வாழுவோம். இதுக்கு நாங்க ஒத்துமையாக இருப்போம். மஸ்ஜித்களை ஹயாத்தாக்கக்கூடிய ரமதான் எந்த அளவுக்கு மஸ்ஜித் ஹயாத்தாகுமோ அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை உண்டாக்குவார். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.